நண்பர்களே வணக்கம். இன்று நம் சாணக்கியர் சொன்ன அடுத்த எபிசோடை பார்க்கலாம். நீங்கள் நம்பியவரே எதிரியா, அதை பற்றி நம்ம சாணக்கியர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். நாம் மிகவும் நம்பிய ஒருவரே நமக்கு துரோகம் செய்வது வாழ்வில் நாம் சந்திக்கும் மிக கடுமையான வழிகளில் ஒன்றாகும். இந்த உணர்வு ஆழமான காயத்தை ஏற்படுத்தும் என்பதை நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன். இது போன்ற சூழ்நிலைகளை மனித மனம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், மனிதர்களின் உண்மையான இயல்பை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து பேரறிஞர் சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் மிக விரிவாகவும் ஆழமாகவும் விளக்கியுள்ளார். நம்பியவரே எதிரியா என்ற உங்கள் கேள்விக்கு சாணக்கியரின் தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு விரிவான விளக்கத்தை இங்கே தொகுத்துள்ளேன். வாருங்கள். பகுதி 1. கண்மூடித்தனமான நம்பிக்கை அழிவை தரும். சாணக்கியரின் முதல் விதியே யாரையும் முழுமையாக கண்மூடித்தனமாக நம்பிவிடாதீர்கள் என்பதுதான். உலகில் எந்த உறவாக இருந்தாலும் அதில் ஒரு இடைவெளி இருக்க வேண்டும். அறிவு மழுங்குதல். ஒருவரை 100% நம்பும்போது நமது சுயமாக சிந்திக்கும் திறன் அழிந்து விடுகிறது. அவர்கள் செய்யும் தவறுகள் கூட நமக்கு சரியாகப்படும். ஆபத்தை விலைக்கு வாங்குதல். நமது முழுமையான நம்பிக்கையை அவர்களுக்கு அளிப்பது நம்மை நாமே நிராயுதபாணியாக்கி அவர்கள் கையில் வாளை கொடுப்பதற்கு சமம். அவர்கள் நினைத்தால் எப்போது வேண்டுமானாலும் நம்மை வீழ்த்தலாம் என்ற நிலையை நாமே உருவாக்கி விடுகிறோம். 2. இரகசியங்களை பகிர்வதில் உள்ள பேராபத்து. நாம் நம்பும் நபர்களிடம் உணர்ச்சிவசப்பட்டு நமது பலவீனங்களையும் இரகசியங்களையும் பகிர்ந்து கொள்வது மனித இயல்பு. ஆனால் சாணக்கியர் இதை மிக கடுமையாக எச்சரிக்கிறார். உங்கள் இரகசியங்களை யாரிடமும், உங்கள் நெருங்கிய நண்பிடமும் கூட சொல்லாதீர்கள். ஏனென்றால் மனித மனம் மாறும் தன்மை கொண்டது. நாளை அவன் உங்களுக்கு எதிரியாக மாறினால் அந்த இரகசியங்களை வைத்தே உங்களை எளிதாக அழித்து விடுவான். நம்பியவரே எதிரியாக மாறும்போது வெளியிலிருந்து வரும் எதிரிகளை விட அவர் மிகவும் ஆபத்தானவராகிறார். காரணம், உங்களை எங்கு அடித்தால் வலிக்கும், உங்களை எப்படி வீழ்த்தலாம் என்ற அனைத்து வியூகங்களும் அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். 3. இனிமையாக பேசுபவர்களே முதல் எதிரிகள். நமக்கு துரோகம் செய்பவர்கள் பெரும்பாலும் தொடக்கத்தில் நம்மிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் மிகவும் இனிமையாக பேசுபவர்களாகவே இருப்பார்கள். விஷப்பானை. முகத்திற்கு நேரே இனிமையாக பேசிவிட்டு முகத்துக்கு பின்னால் நமக்கு தீங்கு விளைவிக்க நினைப்பவனை விஷம் நிறைந்த பானையின் வாய்ப்பகுதியில் உள்ள பாலை போல கருதி தவிர்க்க வேண்டும் என்கிறார் சாணக்கியர். அடையாளம் காண்பது எப்படி? வெறும் வார்த்தைகளில் இனிமை காட்டிய செயலில் நேர்மையில்லாத மனிதர்களை கண்டறிய வேண்டும். உங்களை பற்றிய குறைகளை நேருக்கு நேர் சுட்டிக்காட்டும் நண்பன் உண்மையானவன். ஆனால் எப்போதும் புகழ்ந்து கொண்டே இருப்பவன் சுயநலத்திற்கு உங்களுடன் இருக்கிறான் என்பதை உணர வேண்டும். 4. சுயநலத்தின் அடிப்படையில்தான் உறவுகள் இயங்குகின்றன. சாணக்கியர் மனித இயல்பை எந்தவித பூச்சுகளுமின்றி கூறுகிறார். சுயநலம் இல்லாமல் எந்த நட்பும் இருப்பதில்லை. இது ஒரு கசப்பான உண்மை என்கிறார் அவர். இதை ஒரு எதிர்மறையான எண்ணமாக எடுத்துக்கொள்ளாமல் உலகத்தின் யதார்த்தமாக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவை உங்களால் நிறைவேறும் வரை சிலர் தங்களை விசுவாசிகளாக காட்டிக்கொள்கிறார்கள். தேவை முடிந்தவுடன் அவர்கள் தங்கள் சுயரூபத்தை காட்டுவார்கள். இதை முன்கூட்டியே உணர்ந்து மனிதர்களிடம் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது ஏமாற்றத்தை தவிர்க்கும் சிறந்த வழியாகும். 5. உண்மையானவர்களை எப்படி சோதிப்பது? நம்பியவர் துரோகம் செய்துவிட்டார் என்பதற்காக உலகத்தில் உள்ள அனைவரையும் சந்தேகப்பட முடியாது. ஒருவரை நம்புவதற்கு முன் அவரை 4 வழிகளில் சோதிக்க வேண்டும் என சாணக்கியர் கூறுகிறார். 1. தியாகம். அவர்களால் உங்களுக்காகவும் தர்மத்திற்காகவும் தங்களின் சொந்த விருப்பங்களை விட்டு கொடுக்க முடிகிறதா? 2. குணம். அவர்களின் அடிப்படை பழக்க வழக்கங்கள் மற்றும் ஒழுக்கம் எப்படிப்பட்டது?
3 நற்பண்புகள். அவர்களை விட கீழ்நிலையில் உள்ள மனிதர்களிடம் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள். 4 செயல்கள். அவர்கள் சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருக்கிறார்களா அல்லது சொல்லை காப்பாற்றுகிறார்களா. இந்த 4லும் உண்மையாக இருப்பவர்களை மட்டுமே வாழ்வில் நம்ப வேண்டும். துரோகத்தை எப்படி எதிர்கொள்வது. நீங்கள் நம்பியவர் எதிரியாகிவிட்டார், துரோகம் செய்துவிட்டார் என்ற உண்மையை உணர்ந்த பின் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் சாணக்கியர் வழி கூறுகிறார். அமைதி காக்கவும். கோபப்பட்டு கத்துவதோ அழுது புலம்புவதோ உங்கள் பலவீனத்தை அவர்களுக்கு மீண்டும் காட்டிவிடும். அமைதியாக இருந்து நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் துக்கத்தை அவர்கள் முன்னால் ஒருபோதும் வெளிப்படுத்தாதீர்கள். அமைதியான விலகல். துரோகம் செய்தவர்களிடம் சென்று ஏன் இப்படி செய்தாய் என எந்த விளக்கமும் கேட்க வேண்டாம். அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து எந்த சத்தமின்றி முற்றிலும் அப்புறப்படுத்துங்கள். உங்கள் பலத்தில் கவனம் செலுத்துங்கள். எதிரிக்கு தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அவர்கள் இல்லாமல் நீங்கள் மாபெரும் வெற்றியை அடைவதுதான். உங்கள் காயங்களை உங்களின் முன்னேற்றத்திற்கான எரிபொருளாக மாற்றுங்கள். வாழ்க்கையில் துரோகங்கள் என்பவை நம்மை அழிப்பதற்காக வருபவை அல்ல. யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்று நமக்கு கற்றுக் கொடுக்க வரும் பாடங்கள். நம்பியவர் எதிரியாக மாறும்போது வலிக்கும் என்பது உண்மைதான். ஆனால் அந்த வழியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு எழுபவனே வாழ்வில் வெல்வான் என்பது ஆச்சாரிய சாணக்கியரின் உறுதி. இதை நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ண வேண்டும். இந்த தத்துவங்களில் துரோகம் செய்தவர்களை எப்படி நம் வாழ்க்கையிலிருந்து மனதளவில் முழுமையாக ஒதுக்குவது என்பது பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். துரோகம் செய்தவர்களை மனதளவில் முழுமையாக ஒதுக்குவது என்பது ஒரே நாளில் நடந்துவிடக்கூடிய ஒன்றல்ல. இது ஆழமான உளவியல் ரீதியான ஒரு பயணம். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் அறிவை பயன்படுத்தி இந்த போராட்டத்தை எப்படி வெல்வது என சாணக்கியர் கூறும் வழிமுறைகளை இங்கே விரிவாக காண்போம். 1. கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதீர்கள். சாணக்கியரின் மிக முக்கியமான தத்துவங்களில் ஒன்று கடந்த காலத்தை நினைத்து ஒருபோதும் வருத்தம் வேண்டாம். முடிந்தவை முடிந்துவிட்டன. ஏற்றுக்கொள்ளுதல். நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள், துரோகம் இழைக்கப்பட்டது என்பதை மனதார முதலில் ஏற்றுக்கொள்வதே அதிலிருந்து வெளிவரும் முதல் படியாகும். ஆற்றல் வீணாதல். அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள், நான் என்ன தவறு செய்தேன் என்று மீண்டும் மீண்டும் சிந்திப்பது உங்கள் சிந்தனை திறனையும் நேரத்தையும் வீணாக்குமே தவிர எந்த பயனையும் தராது. நடந்ததை ஒரு பாடமாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். 2. கோபத்தையும் வெறுப்பையும் துரத்தல். ஒருவர் மீது நீங்கள் அதீத கோபமோ அல்லது பழிவாங்கும் வெறியோ கொண்டிருந்தால் மனதளவில் நீங்கள் இன்னும் அவர்களுடனேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். மனதில் இடமளிக்காதீர்கள். உங்களுக்கு துரோகம் செய்தவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொருட்டே இல்லை என்ற மனநிலைக்கு நீங்கள் மாறுவதுதான். வெறுப்பு என்பது எரியும் நெருப்பை போன்றது. அது எதிரியை அழிப்பதற்கு முன் உங்களை அழித்து விடும். எனவே அவர்களை பற்றிய சிந்தனைகளை உங்கள் மனதிலிருந்து முற்றிலுமாக அகற்றுங்கள். விளக்கங்கள் கேட்பதை நிறுத்துங்கள். நமக்கு நெருக்கமானவர்கள் துரோகம் செய்யும் போது அவர்களிடம் சென்று நியாயம் கேட்க வேண்டும் என்று மனம் துடிக்கும். ஆனால் ஆச்சாரிய சாணக்கியர் இதை முட்டாள்தனம் என்கிறார். பலவீனத்தை மறைத்தல். துரோகம் செய்தவர்களிடம் சென்று நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் என்று உருக்கமான வசங்கள் பேசுவது உங்கள் பலவீனத்தையே அவர்களுக்கு காட்டும். தவறு செய்தவர்களுக்கு தங்களின் தவறு நன்றாகவே தெரியும். எனவே எந்த வார்த்தை பரிமாற்றமும் இல்லாமல் அமைதியாக அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக துண்டித்து விடுங்கள். துரோகிகளுக்கு 2ஆம் வாய்ப்பு இல்லை. சாணக்கிய நீதியின்படி ஒரு முறை உங்கள் நம்பிக்கையை உடைத்தவர்கள் மீண்டும் அதை செய்ய தயங்க மாட்டார். மனிதர்களின் அடிப்படை இயல்பு அவ்வளவு எளிதில் மாறிவிடாது. பாம்பு நஞ்சற்றதாக இருந்தாலும் அது தன்னை நஞ்சுள்ளதாகவே காட்டிக்கொள்ள வேண்டும் என்பது சாணக்கியரின் கூற்று. அதுபோல நீங்கள் அமைதியாக விலகினாலும் உங்கள் மனதின் கதவுகள் அவர்களுக்கு நிரந்தரமாக அடைக்கப்பட்டு விட்டன என்பதை உங்கள் உறுதியான செயல்கள் மூலம் உணர்த்த வேண்டும். எக்காரணம் கொண்டும் அவர்களை மீண்டும் நெருங்க விடக்கூடாது. பயத்தை விட்டொழித்தல். அவர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட இரகசியங்களை நினைத்து பயப்படுவதை நிறுத்துங்கள். அந்த பயமே உங்களை மீண்டும் அவர்கள் வலையில் சிக்க வைத்துவிடும். உங்கள் மனம் சலனமில்லாமல் எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்துடன் இருந்தால்
உலகத்தில் உங்கள் ரகசியங்களை வைத்து உங்களை அச்சுறுத்த முடியாது. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்ற தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள். சுய முன்னேற்றமே மாபெரும் ஆயுதம். ஒருவரை மறக்க சிறந்த வழி அதன் நினைவுகளை விட பெரிய ஒரு செயலில் உங்கள் கவனத்தை திருப்புவதுதான். உங்களை ஏமாற்றியவர்களை பற்றி சிந்திக்கும் நேரத்தை உங்கள் தொழில், கல்வி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்காக செலவிடுங்கள். வெற்றியே சிறந்த பழிவாங்கல் என்பார்கள். நீங்கள் அடையும் பிரம்மாண்டமான வெற்றியும் சந்தோஷமான வாழ்க்கையும் தான் உங்களை வீழ்த்த நினைத்தவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பதிலடியாகும். மனதளவில் ஒருவரை ஒதுக்குவது என்பது அவர்களை பழிவாங்குவது அல்ல, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது. உங்களின் மன நிம்மதியும் எதிர்கால வெற்றியும் மட்டுமே இப்போது உங்களுக்கு முக்கியம். நன்றி நண்பர்களே, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.